ஹாய் வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். 11th இங்கிலீஷு புக் பேக் கிராமரு பார்ட் 8 நம்ம அதில பார்க்குறோம். என்ன கிராமர்னா டென்சஸ் நம்ம அதில பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே 7ல டென்சஸ் பார்த்துருக்கோம். அது ஒன்லி கிராஃப் மட்டும் அதில பார்த்துருக்கோம். இப்போ இதில நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க எக்ஸர்சைஸ் மட்டும் அதில பார்க்க போறோம். பேஜ் நம்பர் வந்து 12 அதில குடுத்துருக்காங்க அதில. கிராமர் பார்ட் 8 டென்சஸு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னாக்க இந்த கோடிட்ட இடத்த நிரப்புங்க. எதை கொண்டு அப்படின்னாக்க வெர்பை கொண்டு நிப்பாட்டுங்க, நிரப்புங்க அப்படிங்க. அண்ட் ரீட் கம்ப்ளீட் த பேசேஜ் அலௌடுங்க. ஸோ இப்போ ரீட் த கம்ப்ளீட் பேசேஜ் இந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் சவுண்டு போட்டு நல்லா வாசிச்சு பாருங்க அப்படிங்க. இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னாக்கா மக்கள், இந்தியாவினுடைய மக்கள் ஆஸ் த ஹோல் எல்லாமே இருக்காங்க. அப்போ நான் இங்கே எல்லாத்துலேயும் டேஸில் பூரா எல்லாத்தையும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஆன்சர் பூரா எல்லாமே ரெட்டில் இருக்குது. கரெக்டாக நேராக ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஏன் அந்த இடத்துல ஆன்சர் வருது அப்படின்னு விஷயத்தை மட்டும் அதில் பார்க்க போகிறோம். பி ஃபார்ம் வெர்புன்னு கொடுத்துருக்கோம் ப்ராக்கெட்டில். பி ஃபார்ம் வெர்புனாக்கா ஆமார், இஸ், வாஸ், வேர் இது எல்லாமே பி ஃபார்ம் வெர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல ஆறுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. ஏன் அந்த இடத்துல ஆறுங்கிற வார்த்தை கொடுத்துருக்குன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னாக்கா ப்ளூரல் ஃபார்மெட்டு. அது சிங்குலரும் கிடையாது, ப்ளூரலும் கிடையாது, காமன் நவுன் அது. அதனால அந்த இடத்துல வந்து ஆறுங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்படி புரியலை அப்படின்னாக்கா இங்கே விட்டுலாம் வார்ம் ஹார்ட்டட் அப்படின்னா நல்ல மனநிலையோடு உள்ளவங்க. வார்ம் அப்னு சொல்ல முடியாது, வார்ம் ஹார்ட்டடு. அண்ட் ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னு வார்த்தை அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்னாக்கா ஆதரிக்கக்கூடியவர்கள் அர்த்தம். நல்ல மனநிலையோட உள்ளவங்க ஆதரிக்கக்கூடியவர்கள். யார் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அதில் கொடுத்தாங்க. அங்கே வரலாம் மேலே. அதுக்கு அடுத்தது எனி கலாமிட்டி அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கலாமிட்டினாக்கா ஆபத்துன்னு கூட அந்த இடத்துல சொல்கிறோம். கலாமிட்டி அண்ட் எனி பார்ட் ஆஃப் த ஹோல் இமிடியேட்லி. எந்த ஒரு பார்ட்லேயும், அதாவது இந்தியாவில் உள்ள எந்த ஒரு பார்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஆபத்து இருந்துச்சு, அதாவது இந்தியாவில் ஆஃப் த வேர்ல்டு எனி கலாமிட்டி எந்த ஒரு உலகத்தில் இருந்தாலும் சரி, எங்காவது ஆபத்து இருந்துச்சுன்னா இமிடியேட்லி உடனடியாக அட்வர்பில் கொடுத்துருக்கோம். ப்ராக்கெட்டில் அரைஸுங்கிற அர்த்தம். அரோசஸ் ப்ரெசண்டில் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு மாற்றணும். ஸோ இந்த கதைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பாஸ்ட் இருக்கணும், இல்லைன்னா ப்ரெசண்டில். எல்லாம் ப்ரெசண்டில் தான் இருக்குது. அரோசஸ் எழுவார்கள். அரைஸ், அரோஸ், அரோசன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். எழுவார்கள், எழுந்துட்டு. அண்ட் சாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாரிட்டின்னு சொன்னோம்னாக்கா அவங்களுடைய சிந்தனை, அதாவது தர்ம சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம். சாரிட்டி அண்டு ஜெனராசிட்டி இருக்கும். ஸோ ஜெனராசிட்டி அப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய பெருந்தன்மை. யார்? தர்ம சிந்தனை, பெருந்தன்மை அண்டு கமிட்டி அது எல்லாமே எழும் அப்படிங்கிறத பின்னாடி விட்டுருக்காங்க. அதான் அரோசஸ்ன்னு அர்த்தம் விட்டுருக்காங்க. அப்போ பீப்புள் ஆஃப் வேர்ல்டு இம்மிடியேட்லி அரோசஸ் அப்படின்னு அர்த்தம். அரோஸ், அரைஸ், அரோசு அப்படின்னு அர்த்தம். அரைசஸ்னாக்க இந்த இடத்துல தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது எழுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அது சொல்கிறது. அடுத்து தேர்டில் பி ஃபார்ம். பி ஃபார்ம்னா ஏற்கனவே பி ஃபார்ம் வரும்னா ஆமார், இஸ், வாஸ், வேர்னு. பி ப்ராம்ப்ட்லி 4 செட்டு பிரேசில் செட் அப் டு கலெக்ட் த ஃபண்டு அண்ட் ஹெல்ப் த டிஸ்ட்ரெஸ். அந்த டிஸ்ட்ரெஸ்னால் அழிவுடைய மக்களுக்கு வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி அது உடனே உதவி செய்வார்கள். செட்னாக்கா அமைத்தல் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. செட்டப் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலெக்ட் பண்ணி அதில் செய்வாங்க அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சரு. அடுத்து பாருங்களேன். இந்த மோஸ்ட் என்டியூரிங் குவாலிட்டி இந்த முழுவதுமாக செய்யக்கூடிய இந்த வேலைகள், குவாலிட்டி தரம் நிறைந்த இந்த வேலைகளை பி ஃபார்ம் வெர்பு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அந்த இடத்துல பி ஃபார்ம் வெர்பு ஈஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க த ரெஸ்பெக்ட். இப்போ அந்த குவாலிட்டி அந்த என்டியூரிங் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அந்த ஒரு சிங்குலரில் தெரிவிக்குது. அதனால் அந்த இடத்துல ஈஸ்ங்கிற வார்த்தை வருது. ரெஸ்பெக்ட் மரியாதை இருக்குது. த ரெஸ்பெக்ட் த ஷோ மரியாதை அந்த இடத்துல காட்டுவாங்க. எப்படி? ஃபார் த ஒர்க்கு டன் இன் எனி கெப்பாசிட்டிஸ். எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் வேலைகளை செய்யக்கூடிய திறன். ஒர்க் டன், டூ டிட் டன் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வார்த்தை அதை சொல்கிறோம். சொல்லிட்டு தே மக்கள் ப்ராக்கெட்டில் பிலீவ்ங்கிறான். இப்போ பிலீவ்டா பிலீவா அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் ப்ரெசன்ட் தான் அதில் வரும். ஏன் அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் பிலீவ்ங்கிற அர்த்தம்? இன் வாட்டா என்ன இருந்தாலும் சரி, வாட் வி கால் அண்ட் டிக்னிட்டி அண்ட் ஆஃப் லேபர். இல்லை அதாவது டிக்னிட்டினாக்கா நன்னடத்தை, நேர்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒர்க்கர்களை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னாக்க டிக்னிட்டி நன்னடத்தையாக கூப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? புரியுதா அது? அப்போ வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஏன் வருது அப்படின்னாக்க இந்த செயல்பாடுகள் எல்லாம் ப்ரெசென்ட்டில் வரதுனால அந்த வார்த்தைகள் பொருளெல்லாம் ப்ரெசென்ட்டில் தான் வருது. ப்ரெசென்ட்டில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அதில் உள்ளது. அடுத்து பாருங்களேன். பியில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் இந்த 12 தான் கண்டினியூ ஆகிட்டே வரும். நவ் யூஸ் த வேர்பை பயன்படுத்துங்க.
கிவன் த ப்ராக்கெட்ல குடுத்துருக்கு. இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஃபார்ம் குடுத்துருக்கு. ஆனா கரெக்ட்டா அதில ஃபார்ம் பண்ணுங்க. ஐ டேஷ் கிடையாது. நான் அந்த இடத்துல உனக்கு தெரியுங்கிறதால இந்த இடத்துல டேஷ் குடுத்துருக்கேன். ஐ டேஷ் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பரோட கழித்தேன். என்ன கழித்த? மொட்டையா சொன்னா நல்லா இருக்காது. கழிக்க விரும்பினேன். விரும்புகிறேன் தான். சிம்பிள் பிரசன்ட். ஐ லைக் நான் விரும்புகிறேன். எது? என் நண்பர்களோட பொழுதுபோக்க விரும்புகிறேன். அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட்ல உள்ளது. அப்ப இந்த இடத்துல வென்னெவர் எப்ப இருந்தாலும் சரி. ஐ ஃப்ரீ அப்படின்னா ஐ ஃப்ரீன்னு சொன்னோம்னா நல்லா இருக்காது. ஐ ஆம் ஃப்ரீ தான் அந்த இடத்துல இருக்கணும். அப்ப பி ஃபார்மட்ல ஆம் ஆர் இஸ் வாஸ் வேர்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்கேன் நான். அப்ப இந்த இடத்துல ஐ ஆம் ஃப்ரீ வென்னெவர் எப்ப நேரம் கிடைக்கும் பொழுது நான் நண்பர்களோட எப்பொழுதுமே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். காலத்தை கழிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைக் ஐ ஆம்ங்கிற வார்த்தை கரெக்டான ஆன்சர். இந்த டேஷ் கிடையாது. நானா கொடுத்து வச்சிருக்கேன் புரியணுங்கிறதுக்காக வேண்டி. அடுத்து ஹீ ஆர் லைக்லி டு மிஸ் த ட்ரெயின். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இப்போ ஹீங்கிற வார்த்தை வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவான். ப்ரெசன்டென்ஸை சொல்லும்பொழுது ஈஸ்ங்கிற வார்த்தை. ஹீ இஸ் லைக்லி. ஸோ அது எப்படி விரும்பியிருந்தான் டு மிஸ் த ட்ரெயின். அவன் வந்து தவற விட்டு இருந்தான் அப்படிங்கிறதான் கரெக்ட். தவற விட்டு இருக்கிறான் அப்படி லைக்லி அப்படின்னு வார்த்தை கொடுக்கணும். அதனால தான் இந்த இடத்துல ஈஸுங்கிற வார்த்தை வரும். ஹீ லைக்லி. லைக்லிங்கிறது அட்வர்பு. லைக்னு போட்டிங்கன்னா வெறுப்புலேயும் வரும், நவுன்லேயும் வரும் இல்லையா? அது மாதிரி உள்ளது. அடுத்து பாருங்களேன், ஹீ இஸ் அப் டு த ஸ்டேஷன் அப்படின்னு போடலாம். ஹீ ரன்ஸ் அப் த ஸ்டேஷன் போடலாம். ஸோ ரெண்டாவது தான் கரெக்டான ஆன்சரு. ஃபர்ஸ்ட் உள்ளது சும்மா ஒரு ஆசிலேஷன் அதை கொடுத்துருக்கேன். அதுவும் கரெக்டான மேட்ச் ஆகும். ஹீ இஸ் ரன்ஸ் அப் டு த ஸ்டேஷன். ஓடினான் அப்படின்னு அர்த்தம் அதில் சொல்லலாம். பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அப் த ஸ்டேஷன் மேலே இருக்கான் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 3 பாருங்களேன். அட் த மூமெண்ட் அந்த நேரத்தில் தே வெயிட்டுங்கிற வார்த்தை கொடுத்தோம். வெயிட்னா காத்திரு அர்த்தம். அப்போ முழுவதுமாக படித்து பார்த்துட்டு அந்த இடத்துல சொல்லணும். வெயிட்டுங்கிற வார்த்தை போட்டால் நல்லா இருக்குமா? அட் த பஸ் ஸ்டாப்பில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அப்போ அந்த இடத்துல அட் த மூமெண்ட்டுங்கும்போது எதை அந்த இடத்துல ப்ரெசென்ட்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது வெறும் அந்த இடத்துல ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். தே ஆர் வெயிட்டிங். அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எங்கே? பஸ் ஸ்டாப்பு, பேருந்து நிற்கிற இடத்துல. பட் ஆனால் ஐ நாட் நோ தேர் பிளான்ஸ் ஃபார் த ஜேர்னி. ஸோ எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? அவங்களுடைய திட்டம், பிரயாணத்தினுடைய திட்டம் தெரியாது அப்படின்னா. அப்போ அந்த இடத்துல எப்படி சொல்லணும்னாக்க எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ டூங்கிற வார்த்தத்தில் போடணும். ஐ டோன்ட் நோ தேர் பிளான். எனக்கு தெரியாது. ப்ரெசென்ட்டில் அந்த இடத்துல சொல்லணும். அவருக்கு திட்டம் என்பது தெரியாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ அந்த இடத்துல எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம்? முன்னாடி பின்னாடி உள்ளதை வச்சு தான் அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட்டில் எப்படி வெர்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக கற்றுக்கணும். இந்த ஃபோம்லி பிலீவ். ஃபோர்த் பாருங்களேன். இந்த ஹோம்லி பிலீவுங்கிற வார்த்தை. ஹோம்லினா கூட்டு பிரார்த்தனையில் வந்து அவங்க என்னன்னாக்கா நம்பினார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டாக அப்படிங்கிற வார்த்தை தான் ஹோம்லிங்கிற வார்த்தை. நம்பினார்கள். என்ன அது? இந்த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த காடு. கடவுள் வந்து இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த அதில் நம்ம இப்போ ஆன்சர் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் பிலீவுங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்களேன். வி டேஸ் வந்து ஹியர் எ லாட் ஆஃப் நாய்ஸஸ். சத்தங்கள் நிறைய கேட்குது. லாட் ஆஃப் நாய்ஸ்னாக்கா சத்தங்கள். பிகாஸ் நியூ பில்டிங் டிரான்ஸ்மிட் சவுண்டு வைக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் ஹியருங்கிறதா கரெக்டான ஆன்சர். அதே அப்படியே தான் இருக்கும். வி ஹியர் லாட் ஆஃப் நாய்ஸ். நாங்கள் கேட்கிறோம் அப்படிங்கிறதான் ப்ரெசன்ட்டில். ஸோ டிரான்ஸ்மிட் த வைக்கணும். அது வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது. டிரான்ஸ்மிட்னாக்க மாற்றி அமைக்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். டிரான்ஸ்மிட்டடுங்கிற இடத்துல வர டிரான்ஸ்மிட் அமைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்களேன். ஷி ஆல்வேஸ் எப்பொழுதுமே டேஷ் மேக் எக்ஸ்கியூஸ் ஃபார் கம்மிங் லேட். இல்லையா? தாமதமாக வருவதற்கு மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னாக்க ஷி ஆல்வேஸ் மேக்ஸ் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இங்கே எஸ் கொடுத்துருக்கு, இங்கே எஸ் கொடுத்துருக்கு. என்னன்னாக்கா ஆல்வேஸ் எப்பொழுதுங்கிற வார்த்தை முன்னாடி இடத்துல கொடுத்துருவோம். அதில் தேர்ட் பர்சன் வெர்போட ப்ளஸ் எஸ்ஸுங்கிற அர்த்தத்தில் சிம்பிள் பர்சனில் வரும். அதான் ஷி மேக்ஸுங்கிற அர்த்தம். ஷி ஆல்வேஸ் மேக்ஸ் எப்பொழுதுமே மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பா தாமதம் ஆகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்போ அது வெறுப்பு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பிரைம் மினிஸ்டர் லீவ்
அமெரிக்கா டு மீட் த டெலிகேட் டுமாரோ. அப்ப இந்த இடத்துல டுமாரோங்கிற வார்த்தை ஒரு கீவேர்டு குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கீவேர்டு இருக்கும் அதுல. அந்த கீவேர்ட கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா, அது ஆட்டோமேட்டிக்கா அதுல வரும். யாருமே அதுல சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. பார்ப்போம் அதுல. அப்ப அந்த இடத்துல டுமாரோங்கிற வார்த்தை குடுக்குது. அப்ப வில் லீவ்ங்கிற வார்த்தை செல்வார். எங்க செல்வார்? அமெரிக்காவுக்கு. டெலிகேட் த மீட்டிங். ஸோ டெலிகேட் அப்படின்னாக்கா ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம். ஆஸ் எ கெஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் சொல்றது. அதான் கரெக்டான ஆன்சர். ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் ராஜாங்கம் வந்து நம்ம சொல்ல முடியும். அது மாரி இருக்குல்ல. செல்வார் அப்படின்னு அதில குடுக்கணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. நல்லா கிராமர்ல கவனிங்க பார்ப்போம். 11த் எந்த அளவுக்கு பேஸ் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு 12த் நல்லாயிருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.